பயாலஜியில் லீஃப் மாடிஃபிகேஷன் சொல்லி தரப்போகிறேன். அதில் 4 டைப் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டைப் ஆகும் வாட்டர் ஸ்டோரேஜ். சில பிளான்ட்ஸ் வந்து வாட்டர் வந்து அதுவே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது சக்லெட் பண்ணிக்கும். சக்லெட்னா அதுவே சாப்பிட்டு அதுவே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அது சாப்பிட்ட மிச்ச கழிவுகள் எல்லாத்தையுமே அது ரீஸ்டோர் பண்ணிடும். ரீஸ்டோர் பண்ணும்போது வந்து ட்ரை கண்டிஷன்லையும் இருக்காது, சர்வை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்போ அது ஸ்டோர் பண்ணும்போது அதோட ஜேட், இந்த பிளான்ட் பேர் வந்து ஜேட் வந்து சக்லெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது வாட்டர் வந்து ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து சர்வைவல் வந்து நிறைய டேஸ் இருக்கும். அப்போ டிஸ்கிரிப்ஷன் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் வந்து சக்லெட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பிளான்ட்ஸோட பாடி வந்து ஹெல்த்தாகவும் இருக்கும், பெட்டர் கண்டிஷன்லையாகவும் ட்ரையாகவும் இருக்கும். இப்போ செகண்ட் டைப் போகலாம், சப்போர்ட். இந்த சில பிளான்ட்ஸ்க்கு வந்து அந்த மாடிஃபைட் டெண்டல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும்போது அந்த பிளான்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வைல்டு பீ, இந்த மாதிரி வைல்டு பீ பிளான்ட், இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது அதில் வந்து வைல்டு பீ பிளான்ட். இந்த பிளான்ட் வந்து என்டையர் லீஃபையே மாடிஃபை பண்ணிக்கிறோம் இன்டூ டெண்டல்ஸ். அந்த ஃபுல் லீஃபையுமே அதாவது டெண்டல்ஸாகவே மாற்றி அதை வந்து டெண்டல்ஸாக மாற்றி அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள் க்ளோரி லில்லிக்கு வந்து ஒரே டிப் தான் இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து நிறைய மாடிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வரும்போது சப்போர்ட் பண்ணுறப்ப அதோட அந்த என்டையர் லீஃப்மே அது வந்து சக்லெட்டில் அதை மாடிஃபை பண்ணும்போது அப்போ அதோட டெண்டல்ஸ் வந்து எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகி அதோட டெண்டல்ஸ் வந்து கிளைம் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும்போது அதோட எல்லா பார்ட்ஸுமே ஃபுல்ஃபில்லாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இதுதான் செகண்ட் பார்ட். இப்போ தேர்ட் டைப் போகலாம், கேச்சிங் ப்ரே. இப்போ விஎஸ் ஃப்ளைட் ட்ராப், அது ஒரு ஃப்ளைட் ட்ராப்பு. அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே அதோட அந்த ஃப்ளஷி உள்ளே இருக்க அந்த ஃப்ளஷி பார்ட் வச்சு அது எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டிக் பண்ணி அதை வந்து அப்படியே ஸ்வாலோ பண்ணிக்கும். ஸ்வாலோ பண்ணும்போது அதோட ப்ரேவும் ஈஸியாக இருக்கும். அதில் உட்காந்துருக்க அதோட வெயிட் பொறுத்தும் அது வந்து டேஸ் எடுக்கும். டேஸ்னா 1 வீக் எடுக்கும். இப்போ ஒரு ஸ்மால் இன்செக்ட்னா அது வந்து 1 வீக் இருக்கும். அதுக்கு மேலேனா 2 months அப்படி எடுக்கும். 2 monthsனாலே உங்களுக்கு எவ்வளோ தெரியும். அதனால அவ்வளோ நாள் எடுக்கிறப்ப அது எப்படி அவ்வளோ நாள் என்ன ரிலீஸ் பண்ணால் அதோட சின்ன பொருட்களாக இருந்தாலும் சரி அதை வந்து சின்ன பொருளாக உருவரும். அப்போ அதனால அது அத்தனை நாள் உயிர் வாழ்வதற்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்போ அதோட ஜூஸி அந்த டைஜஸ்ட் பண்ணும்போது இன்செக்ட் வந்து அது எசென்சியலாக சாப்பிடுதுன்னா அது நைட்ரோஜன் தான் ஹெல்ப் பண்ணும். அது ஃபுல்லாக ஸ்வாலோ பண்ணுறதுக்கு அது ஒரு நைட்ரஜன் இதாக இருக்கிறதுனால அந்த ஜூசி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ஸ்வாலோ பண்ண முடியுது. அதனால ட்ராப் இன்செக்ட்ஸ், அந்த இன்செக்ட்ஸ் வந்து ட்ராப் ஆகும்போது அதோட சக்ஸஸ்